ஒரே நாள் நான் பிச்சைக்காரனாக ஆகிடும், ஒரே நாள் பணக்காரனாகவும் இருப்பேன். மனதளவில் நான் எப்பயுமே பணக்காரன் தம்பி. ஆனால் இந்த கவிதை, இலக்கியம் இதெல்லாம் நமக்கு வரலையேங்கிறது எனக்கு ரொம்ப வருது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும். இதை விட லவ் வேறு வரி இருக்கா? ரொம்ப ரொம்ப மலரினும் மெல்லியது காமம்னாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். மலரினும் மெல்லியது கவிதை. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டுமே நினைவுச்சு. அதுல ரொம்ப பிடிச்ச வரி சொல்லுங்க, ரொம்ப பிடிச்ச வரி. பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா. ஒரு பாட்டுல ஒரு 4 லைன் பிச்சு கொடுக்க ஒரு கவிஞன் எவ்வளவு சிரமப்பட வேண்டியது. அந்த பாட்டுல பிச்சு அதுதான். அது பெண்ணு சொல்றா பாரு, அதுதான் லைன். உடம்பில் உரைகின்ற ஓர் உயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன். சித்ராமா போடுறாங்க வைரமுத்தையோட வரிகளை பாருங்க. வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய். இது காதல், இது உச்சம். பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை. ஓகேயா? ஓகே. அதே அவ சொல்றா, பெண் இல்லாத ஊர்ல கொடிய பூ பூக்காது போடா அப்படின்னு. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த க்ரைமு, அப்புறம் நம்ம சட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நிறைய பேசுகிறீங்க. இடையில படத்தை பற்றி கூட பேசுனீங்க. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். பாடல்கள் தான் ரொம்ப மனிதனை மென்மையாகும். பாகவதர் எம்கேடி தியாகராஜ பாகவதர் பாட்டை எனக்கு பிடிக்கும். நீல கருணே கருணே நடராஜா நீல கண்டனி பூமியில் மானிட ஜென்மம். அந்த காலத்தில் உள்ள பாட்டு நான் கேட்பேன். கேட்டதே இல்லை சார். கேட்டதே இல்லை. பாகவதர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சும்மாலாம் இல்லை, நல்லா போட்டு அருமையாக கேட்கலாம். பிகாஸ் எங்கள் அப்பா ஒரு மியூசிக்கல் சென்டர் வச்சுருக்காரு. ஆரம்பத்தில் கேசட் பதிவு பண்ணுற கடை எங்கள் வீட்டில் இருக்குது. நூற்றுக்கணக்கான கேசட் இருக்குது. நானுமே நிறைய பாட்டு கேட்பேன். அது இரவில் இந்த டேப் ரிகார்டரில் பாட்டு ஓடும். அதுக்கு எலிமீட்டர்லாம் இருக்கும். அந்த டேப் ரிகார்டர்லாம் இப்போ இல்லை, எலிமீட்டர்லாம் இருக்கும். வச்சு ஒயரில் சொருவணும். நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த செல்ஃபோன் சார்ஜர் மாதிரி அன்றைக்கி எலிமினேட்டர். ஆமாம், அது சின்ன பிள்ளைகள் எலிமீட்டர் சொல்லி அதை சொல்கிறேன், எலிமினேட்டர். ஓகே. அதை வரும். அதில் பாட்டில் தமிழ் பாடல்கள் ரொம்ப அழகான பாடல் இருக்குது. மே மாதம்ங்கிற ஒரு திரைப்படம், வினித் நடித்த படம். அந்த ஹீரோயின் அழகாக இருப்பாங்க. ஆனால் இன்னமும் தெரியல, தமிழ் சினிமாவில் வாய்ப்பு இல்லை. வினித்தே பெரிய திறமசாலி, பரதநாட்டிய டான்ஸர், நல்ல ஆர்டிஸ்ட். ஆனால் படங்கள் கிளிக்கே ஆகலை. அதில் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு. மார்கழி பூவேன்னு வரும், அதுவும் நல்லாயிருக்கும். அதாவது நடைபாதை கடையில் தேநீர் குடிக்க ஒரு பொண்ணு வீட்டிலே அடப்பட்டு கிடக்கிற பொண்ணு வெளியில் வந்தால் எப்படி இருக்குங்கிறது அந்த பாட்டு சொல்லும். அதில் இன்னொரு பாட்டு இருக்குது, மனோரமாவோட பாட்டு. மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், அப்படி மெரினாவில் வீடு கட்ட போகிறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிற்க போகிறேன், நான் மங்காத்தா ராணி போல வாரேன்னு ஒன்று வரும். சினிமானா கூட பார்க்க அப்போ அன்னைக்கு இருந்த மெட்ராஸை கண்ணு மூடி கொண்டு வருவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அந்த பாட்டும் நல்லாயிருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா, மின்னலே நீ வந்ததே நடி என் கண்ணில் ஒரு காயம், என்னடி என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடின்னு ஒரு பாட்டு. மின்னலே நீ வந்ததே நடி என் கண்ணிலே. அது எஸ்பி பாலசுப்ரமணியா நம்ம பாடினா அவர் செத்துட்டார் வேற, கிளம்பி அடித்தால் அடிப்பார், ஏன்டா என் பாட்டை போட்டு கொல்ற அப்படின்னு. பட் அந்த பாட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆண் பெண் 2 பேரும் ஒரு இது வரும். கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டுமே நினைவு சின்னமே. கண்ணை விழித்து பார்த்தப்ப கலைந்து போச்சு எல்லாமே, கைரேகை மட்டுமே நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. அழுது எல்லாம் உடஞ்சி போச்சு, சில்லாக போயிட்டு. ஆனால் அந்த சில்லு ஒன்றும் உன் மூஞ்சி தாண்டி இருக்குது அப்படின்னு அந்த காதலனுடைய ஒரு ஏக்க பாடல் அது. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் தான் பூத்திருக்கேன். கண்ணீரே நெருப்பாக வளர்த்துட்டான், தீ வளர்த்து காத்துருக்கேன், உன் காலடி தளத்தில் பூத்திருக்க. அதில் ரொம்ப பிடிச்ச வரி சொல்கிறேன் தம்பி, ரொம்ப பிடிச்ச வரிகள். பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா. சரியான லைன். உண்மையிலே சொல்கிறேன். நம்ம வைரமுத்து ஐயாவை புகழ்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஏன் புகழ்ந்தாதான் என்ன தப்பு. பால் மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, மழைக்காக பூமி காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும். ஆமாம்.
விவசாயம் பண்ணணும்ல, மழை இல்லாமல் எங்கே இருந்து விவசாயம் பண்ணுறது? ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா? வருஷம் 365 நாளுமா திருவிழா பண்ணிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. ஒரு வருஷத்தில் 10 நாள் 5 நாள் பண்டிகை காத்திருக்கும் சாமி இல்லை. கடவுளே காத்துக்கிட்டு இருக்குடா. அது முதல்ல மழை, பூமி, அடுத்து சாமி, அடுத்தது வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா? ஒரு வார்த்தை இப்போ நான் அந்த அழகாக அதை உட்காந்து டீகோட் பண்ணுறேன். ஏஐ வந்துருச்சு, அந்த பாட்டு முன்னில் பாட்டு புத்தகம்னு விற்றது தெரியுமா? எல்லாம் மறந்துருப்பீங்க. பாட்டு புத்தகம்லாம் வாங்கியிருக்கேன் தெரியும் சார் எனக்கு. ஆனால் இப்போ ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இந்த பாட்டு வேணா உடனே எடுத்து நம்மளால சொல்ல முடியுது. அப்போ ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தையை ஏஐயில் போட்டு எடுத்துடலாம். ஆனால் அவர் சொல்கிறார், ஒரு வார்த்தை வர காத்திருக்கும் கவி. ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் வரணும் அப்படின்னு. ChatGPTல போயிட்டு நம்ம சிச்சுவேஷன் தான் சொன்னால் பாட்டு சொல்ல யாரும் திறமையானவதே இருக்க போகிறதில்ல. அப்போ நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா? நீளும்னா பெரியளு, லென்த்து, நீளம் இல்லையா? இப்போ நான் சொன்னதில் இதுதான் ஒரு கவிதை. இதுக்கு முன்னாடி மின்னலே நீ வந்து போன மாயம் என்னடி, அது இந்த பாட்டோட தலைப்பு தம்பி. மின்னலே நீ வந்தது என்னடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி, என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி, சில நாழிகை நீ வந்து போனது, என் மாளிகை அது வெந்து போனது, மின்னலே என் வானம் உன்னை தேடுதே, மறுபடியும் மின்னலே நீ வந்தது என்னடி. ஒரு பாட்டில் ஒரு 4 லைன் பிச்சு கொடுக்க ஒரு கவிஞன் எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த பாட்டிலே பிச்சு அதுதான். அந்த பிச்சு கொடுக்க அந்த கவிஞன் படுற பாடு. அதுலேயே இன்னொரு பாட்டு தம்பி, இது ஜெயச்சந்திரன் ஐயா பாடின பாட்டு. ஜெயச்சந்திரன் ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர். அதில் சொல்லுவார், நல்ல மியூசிக்கெல்லாம் மென்மையாக ஒரு ரகுமான் போட்டது, டிங் 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 டிங்கே வரும். என்மேல் விழுந்த மழைத்துளியே இத்தனை நாளாய் எங்கே இருந்தாய். சித்ரா அம்மா பாடினது. சித்ரா அம்மா இஸ் அல்டிமேட், ஆல்வேஸ் அல்டிமேட். ரொம்ப என் மேலே பிரியம் உள்ளவங்க. அன்றைக்கி கலாட்டா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களாம் என் மேலே அன்பு வச்சுருப்பாங்களா, என்னெல்லாம் ஒரு நோட் பண்ணியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஹாய் தமிழ் அப்படின்னாங்க. ஸ்டில்லெல்லாம் இருக்குப்பா, நான் ஒரு அதிபர் கதை ஓடுற மாதிரிலாம் விடலை. ரொம்ப பேசினாங்க. ரொம்ப நேரம் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தாராளமாக எடுத்துங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதில் என்மேல் விழுந்த மழைத்துளியே இத்தனை நாளாக எங்கே இருந்தாய், இன்று எழுதிய என் கவியை இத்தனை நாளாக எங்கே இருந்தாய். மழைத்துளி விழுந்திய இத்தனை நாள் எங்கே இருந்த, என் மேலே நீ விழுந்திருக்க அப்படின்னு. இன்று எழுதிய என் கவியை, இன்னைக்கு எழுதுனால இந்த கவிதை, இத்தனை நாளாக எங்கே இருந்த அப்படின்னு அந்த ஆண் கேட்குறா. என்னை எழுப்பிய பூங்காற்றே இத்தனை நாளாக எங்கே இருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாக எங்கே இருந்தாய். இது கூட ஒரு பெரிய ஆச்சரியமான வரிகள் இருந்ததுக்கு. அடுத்த வரி, என்னை எழுப்பிய பூங்காற்று இருக்குல்ல, காற்றுல புயல் இல்லை, பூங்காற்று என்பது ரொம்ப மென்மையானது. அதாவது பூங்குற அளவுக்காக இருக்கணும். தென்றல் அப்படி இருக்காது, உணரத்தான் முடியும். பூங்காற்று கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாக எங்கே இருந்தாய். என்ன மெல்லிசை இருக்குல்ல, மைல்டான மெல்லிசை, இது மயக்குது இல்லை, இவ்வளோ நாளாக எங்கே இருந்த. ஹார்மோனியம் பூட்டி இருக்கு, மியூசிக் வந்துருமா, போட்டால் தானே வரும். அது பெண்ணு சொல்கிறா பாரு, அதுதான் லைனு. உடம்பில் உரைகின்ற ஓர் உயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன். உடம்புக்குள்ளே உயிர் எங்கே இருக்குது சொல்லுங்கள். சுகர் வந்தாலும் செத்துடுறோம், ஹார்ட் அட்டாக் வந்தாலும் செத்துடுறோம், கிட்னி போனாலும் செத்துடுறோம், தலையில் அடிப்பட்டாலும் செத்துடுறோம். உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு தெரியல. கண்ணில் ஒரு கம்பி குத்துனாலும் செத்துருவோம், சோறு அதிகம்னாலும் செத்துருவோம். உடம்புக்குள்ள அதை பாருங்க, உடம்பில் உரைகின்ற ஓர் உயிர் போல், உறைஞ்சி தான் கிடக்கும் உடம்புக்குள்ள உயிர். உனக்குள் தானே இருந்தேன், உன்னோட தானே இருந்தேன். அதுதான் லைனு, அருமையான லைனு. பெண்ணு சொல்கிறா, நடுவில் இந்த என்மேல் விழுந்த மழைத்துளியை வந்துடும். திருப்பி திருப்பி ரிப்பீட் வேண்டாம். இதில் ரொம்ப பிடிச்சது, மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீ இருப்பாய். பூமியை வெட்டினோம்னா தண்ணி இருக்கும், தண்ணி தானே இருக்கீழ, என் மனசை திறந்தால் நீ தாண்டா இருப்ப அப்படிங்கிற அவன். காதலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, இந்த உச்சம். ஆண் சொல்கிறான், ஒளியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய். நீ என்னடி என்ன லவ் பண்ணிவிட்ட, நான் கொடுக்குறேன் பாரு லவ். ஒளியை திறந்தால் வெளிச்ச ஒளி மீன்ஸ் மியூசிக், திறந்தால் இசை இருக்கும். சத்தத்தை திறந்தால் இசை தான் இருக்கும். சத்தமே இசை தானே தம்பி. மியூசிக் எங்கே இருந்ததுன்னு வடிவேல் வச்சு காமெடி பண்ணாங்கல்ல, இசை எங்கே இருந்ததுன்னு. என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய். அடுத்தது பெண்ணு, நீ சளைச்சவல்ல. யார் சித்ராமா போடுறாங்க, வைரமுத்தையோட வரிகளை பாருங்க. வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய். இது காதல், இது உச்சம். வானத்தை திறந்தால் மழை இருக்க போகுது, வயதை திறந்தால் நீ இருப்பாய். உச்ச காதல் அது. அடுத்தது ஆண் சொல்றான், இரவை திறந்தால் பகல் இருக்கும், என் இமையை திறந்தால் நீ இருப்பாய். நீ என்னடி கவிதை, நான் சொன்ன பாரு. நைட்டுக்கு இது ஓப்பனிங், மார்னிங் தான், பகல் தான். அதேமாரி என் இமையை, கண் இமையை திறந்தாலே நீ தான் இருப்பாய். ராகவன் மாதிரி கண்ணவன் மண் கேட்கறது இல்லை, காதல் இது. அடுத்து என் மேல் விழுந்த
மழைத்துளி தான். இலையும் மலரும் உரசுகையில் என்னை பாஷை பேசிடுமோ. இலையும் மலரும் உரசுனா என்ன தம்பி பாஷை பேசிட்டோம்? மொழி, பாஷை என்ற மொழி. ஆண் சொல்கிறான், அலையும் கரையில் உரசுகையில் பேசும் பாஷை பேசிடுமோ. அலை அடிச்சுட்டு வருது, கரையில் வந்தால் நிற்கிது, உரசுது. அப்போ என்ன பாஷை பேசிடுமோ அதுதான் பாஷைன்றான் கவிஞன். மண்ணும் விண்ணும் உரசுகையில் என்ன பாஷை பேசிடுமோ. பார்வை ரெண்டும் பேசிக்கொண்டால் பாஷை ஊமை ஆகிவிடுமோ. நம்ம 2 பேரும் கண்கள் இரண்டால் பாட்டு வந்துச்சு சுப்பிரமணியபுரத்தில். இதில் என்ன சொல்கிறாரு கவிஞர், பார்வை ரெண்டும் பேசிட்டாலே பாஷை ஊமை ஆகிடும்ல. கண்களாலே காதல் செய்வீர் எவ்வளோ வந்துருச்சு. நீ கண்ணும் கொள்ளையடிச்சால் வேறு முத்து தான். எல்லாமே சொல்கிறேன், கண்ணுங்க பாஷை ஊமை ஆகிவிடுன்னு சொல்கிறாங்க. நாம் கவனிக்காத லட்ச பாடல்கள் இது ஒரு பாட்டு. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் அதை ஐ திங்க் இந்த படம் வந்து 6வது படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, 6வது 7வது படி, அதாவது கம்மி 4வது படிச்சிருப்பேன். சின்ன பையன். அந்த மே மாதம்னு எழுதியிருக்க லெட்டர் வந்து மே வந்து பெருசாக போட்டு எழுதுவாங்க. இன்ன வரைக்கும் நான் மே அப்படி தான் போடுவேன். மே வந்து பெருசாக இருக்கும் தம்பி. மே மாதம் படத்து பேர். ஒரு தென்னை மரம் பூத்தாப்புல இருக்கும். அந்த அந்த படத்துடைய போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், சினிமா போஸ்டர் தானே பார்த்தோம். ஆனால் பட் அப்போயெல்லாம் பாட்டத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு டேரக்டர் தெரிஞ்சிக்கிற அளவுக்கு தெரியாது. சினிமா போஸ்டர்லேயே சண்டை காட்சியெல்லாம் வச்சுருப்பாங்க விஜயகாந்த் படத்துலலாம். சண்டை இருந்தால் போய் பார்க்குறது அது ஒரு ஆர்வமாக. அந்த மே மாதத்தில் இந்த டிகோடிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுது. இந்த மின்னலனி வந்து போன மன்னோட இந்த 2வது சாங்கம் ரொம்ப பிடிச்ச சாங். அது மியூசிக் என்மேல் விழுந்த மழத்தில் மியூசிக்கே இருக்காது, பின்னாடி ஒரே மியூசிக் ரித்தமிக்காக போயிட்டே இருக்கும். அப்படியே ஸ்லோ போயிட்டே இருக்கும். அது வந்து ரியலி வைரமுத்து ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனில் வந்து அடிச்சுக்க முடியாத பாடல்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நான் இது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக மே மாதம் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் இன்றைக்கி. பட் அதில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் ஏகப்பட்டிருக்கு. புது வெள்ளை மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா படத்தில் பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை. ஓகேயா? ஓகே. அதே அவ சொல்கிறா, பெண் இல்லாத ஊரிலே கொடியே பூ பூக்காது போடா அப்படின்றா. இவன் என்ன சொல்கிறான், இப்போ நான் அப்படியே திருப்பு பாருங்கள், பொம்பளை இல்லைன்னா ஆம்பளை பூவே கேட்க மாட்டான். அதான் பெண் இல்லாத ஊரில் ஆண் பூ கேட்க மாட்டான். அவன் அட போட வெண்ண, பொம்பளை இல்லாத ஊரில் பூவே பூ பூக்காத, செடியே பூ பூக்காது போடா கட்டலை அப்படின்றா. அது இன்னும் ஹைலைட்டு. அந்த வரிகள்லாம் வந்து டிகோடிங்கை தாண்டி 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 அதெல்லாம் வந்து நம்மளை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போகும். அதிலே புது வெள்ளை மழை பொழிகிறது அந்த சாங்கில் உள்ளதாக இருக்கட்டும், காதல் ரோஜாவே அந்த சாங்காக இருக்கட்டும், தமிழா நாளை உன்னாலே அந்த படத்தில் அந்த பாட்டாக இருக்கட்டும், ருக்குமணி அது சும்மா கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு கதை நகர்த்துறதுக்கான பாடலாக இருக்கும் அந்த படத்தில். இப்படி ஒன்று சொல்கிறேன். எனக்கு இன்னமும் வந்து எனக்கு ரொம்ப பொறாமை என்று அதிகம். யாரோட பணத்தை பார்த்தோ எதை பார்த்தோ இல்லை. ஆக்டாக லாட்டாக ஹேபிட். என்னால் என்ன ஒன்றும் பண்ணிக்க முடியும். ஒரே நாள் அந்த பிச்சைக்காரனாக ஆகிடும், ஒரே நாள் பணக்காரனாகவும் இருப்பேன். மனதளவில் நான் எப்பயுமே பணக்காரன் தம்பி. ஆனால் இந்த கவிதை இலக்கியம் இதெல்லாம் நமக்கு வரலையேங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு இலக்கியமே வரமாட்டுது. புத்தகம் வாசிக்கிறேன். பட் இலக்கியம் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க தெரியல நமக்கு. ஸோ உணர முடியுது, பட் அதை சென்டென்ஸ் ஆக்க தெரியல எனக்கு. இன்னொருத்தரோட கிரியேட்டிவ் பண்ணதை நான் வந்து அதை டீகோட் பண்ண முடியுது, ஆனால் நானே உருவாக்க முடியல. எனக்கு ரொம்ப நாள் வருத்தம். இது என்னடா இது, நம்ம ஒன்றுமே வரமாட்டுது. எங்கள் அப்பா பெரிய போயிட்டு லிஜெண்ட் அவர். பட் அதில் ஒரு 0.% கூட நான் கிடையாது. ஆனால் எனக்கு அதெல்லாம் உருவாக்க தெரியல. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்க? இப்போ மியூசிக்கை பார்த்து நான் பெருசாக ஆச்சரியப்பட்டதில்லை. இன்றைக்கி உண்மையாக மியூசிக்கை பார்த்து நான் பெருசாக ஆச்சரியப்பட்டதில்லை. ஏன்னா அதோட பெஸ்ட் டியூன்லாம் கீபோர்டு கம்ப்யூட்டரே வாசி கொடுக்குது, சிஸ்டமே வாசி கொடுக்குது. ஆனால் சிஸ்டத்தால் பாட்டு எழுத முடியல, பாட்டு எழுத முடியாது. அதால் மியூசிக் போட்டு கொடுத்துரும். ஒரு ஸ்டெண்ட்டுக்கு மியூசிக் வச்சு கொடுத்துரும், ஆனால் ஸ்டெண்ட்டை பண்ணி காமிக்க முடியாது சிஸ்டத்தால். ப்ராக்டிக்கலாகவே ஒரு லவ்வை உண்டாக்க முடியாது. ஏன்னா மிஷினுக்கு லவ் தெரியாது. இந்த கேஜெட்ஸ் இருக்குல்ல தம்பி, இந்த கேமரா இருக்குல்ல, இதுக்கு லவ் தெரியாது. இருக்கிறத ஷூட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். பட் அதை லவ்வை வந்து வரிகளாக்கி கொடுக்குற ஒரு கவிஞன் தான் முடியும். பாரதியாரோட கவிதைகள் இன்றைக்கும் வரைக்கும் பாரதி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பாரதியார். அதனால் கவிதையும் இலக்கியம் நம்மளை இன்னும் கொஞ்சம் தூரம் அழைச்சிட்டு போவோம். எல்லாம் காதலிக்கிற ஆண்களுக்கும் சொல்கிறேன், கவிதை இலக்கியம் பேசினால் ஆயின் காசை மதியால் இலக்கியம் சொல்லுது. கவிதை இலக்கியம் பேசுகிறாள் ஒரு பொண்ணு வந்துட்டா, அவள் பணத்தை மதிக்க மாட்டாள். அவள் உனக்கு கொடுப்பா வேணாம், சிரமமாக இருக்குன்னா பணத்தை கொடுப்பா உனக்கு. உங்ககிட்ட தான் ஆட்டையை போட்டு தின்ட்டு போக மாட்டாள். அதனால் கவிதை இலக்கியம் அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. இந்த உலகம் பூரா தமிழர்களை பிடிக்கவே மாட்டேது தெரியுமா? நம்மளை பிடிக்காது. நீ எந்த நாட்டுக்கு வேணுமோ போய் உன்னை அவமானப்படுத்துன்னு நினைப்பான். காரணம் ஒன்றும் இல்லை, இலக்கியம்.
நம்மள்ட்ட இலக்கியம் யார்கிட்டையுமே இல்லை தம்பி. ஆமா. சிம்பிளாக ஒரு லைன் சொல்கிறேன், ஒரு லவ் போய் நான் பேசுகிறத 2K கிட்ஸ் 90 கிட்ஸு பேசுகிறத வச்சு போய் ப்ரமோஷன் பண்ணுங்கள், லவ் அது கிளிக் ஆகும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும். இதை விட லவ்வுக்கு வேறு வரி இருக்கா? நான் என்ன பேச நினைக்கிறேன் நீ பேசுறீ, நீ பேச நினைக்கிறேன் நான் பேசுவேன். நினச்சி பாரு, லவ்வே அதுதான். அதுதான் இல்லற வாழ்க்கை. அது புரியாமல் தான் கொலை பண்ணிக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம். ரொம்ப ரொம்ப மலரினும் மெல்லியது காமம்னாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். மலரினும் மெல்லியது கவிதை. கவிதை தான் ரொம்ப மென்மையானது, நம்ம மனசை இன்னும் இலகுவாக்கும், குழந்தையாக்கும். அது இந்த போயிட்டு இருக்காங்களா எழுத்தாளர்கள், அவங்க ரொம்ப பெரிய குழந்தை பேர் இருப்பாங்க. அவங்க பிஹேவியர்ஸே படைப்பாளிகள் குழந்தை ஆகிடுவாங்க தம்பி. இப்போ இளையராஜாவெல்லாம் குழந்தை ஆகிட்டார். நம்ம அவருடைய கோபத்தை யாரும் பெருசாக எடுக்காதீங்க, பாவம் அவர் லெஜெண்ட். அவர் நானே 2-3 வீடியோவில் அவர் போட்டு திட்டிவிட்டேன். அவங்க குழந்தை ஆகிடுவாங்க. நம்மளை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டாங்களோ, நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்த ரகுமான் ஆஸ்கார் விருது வாங்குறான், நம்ம வாங்கலையே அப்படின்ற ஃபீலிங்ஸ் உருவாக ஆரம்பிச்சோம். பெர்னாட் ஷா சொல்கிற மாதிரி செகண்ட் சைல்டு கூப்பிட்டு ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. பாரதிதாசன் எழுதியிருக்காரு கவிஞர்களை பற்றி. பணம் தான் செலவு பண்ணுவாங்க. கவிஞர்கள் பயங்கர செலவாளிகளாக இருப்பாங்க தம்பி. காசை அழிச்சு விட்ருவாங்க. பணம் இல்லைன்னா கேட்பாங்க, பணம் கூட, கவிதை எழுதுங்க, பாட்டு கொடுங்க. பாரதியாரெலாம் அப்படி போய் நிற்காத கொடுத்து அந்த ரொம்ப சிரமப்பட்டு விட்டார். ஓகே, நான் ஒரு போயிட்டு நான் வந்து அரசர்கிட்ட போய் நிற்கணுமா, உனக்கு பாட்டு பாடி நான் வாங்கணுமா, போடா அப்படின்ட்டு போயிட்டார் பாரதியார். சுயமரியாதைக்காரன் பாரதி. அந்த நெருப்பு அந்த கண்ணில் இருந்துச்சு. அந்த இது வரைக்கும் உள்ளது அவ்வங்கள்லேயே அந்த நெருப்பு உள்ள தம்பி. அந்த பாரதி கண்ணில் இருந்த சுடர். கவிதை உலகம் போற்றுவோம், நிறைய வாசிப்போம். நன்றி.